நாளும் நடத்துவாரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏசப்பாவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி, அந்த நல்ல வார்த்தையை உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு எதை நினைத்து நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு துக்கமாக இருக்கிறதோ, ஏசப்பாவின் நாமத்தில் அந்த துக்கங்கள் இந்த ஜெப நேரத்தில் மாறட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் இன்றைக்கு மாற்றுவாராக. இந்த உலகத்தில் அநேகர் வியாதியோடும் பலகீனத்தோடும் கடன் பாரத்தோடும், திருமண தடைகள், வேலையில் நஷ்டங்கள், தொழிலில் நஷ்டங்கள், இப்படி அநேக காரியத்து நிமித்தம் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. தற்கொலை தான் தீர்வு என்று சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டு. இதற்கு தீர்வே இல்லை என்று சொல்லி உணர்கிறவர்கள் உண்டு. இந்த சூழ்நிலைகளில் எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி யோசிக்கிறவர்கள் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு மெய்யான தேவன். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். இப்போதும் இந்த இடத்தில் ஒரு 15-20 நிமிடங்கள் ஜெபமும் வேதத்தில் இருந்து சில வசனங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லும்படி வந்திருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கலாம். என்ன பேசுகிறோம் என்கிறதை நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஏன் இந்த தெருவில் கிராமங்கள் தோறும் போய் இந்த மாதிரி வேதத்தில் இருந்து ஜனங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால், ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், உலகம் எங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் சபைக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வேதத்தை போதித்து கொண்டு இருக்காமல், சபைக்கு வருகிறவர்களுக்கும் சரி, சபைக்கு வராதவர்களுக்கும் சரி, தேவனை அறியாதவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நீங்கள் போய் வேதத்தில் உள்ள என் வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் சபைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய வார்த்தை அடங்கிய பரிசுத்த வேதத்தை சபைக்கு தந்திருக்கிறார். அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே அதிகமாய் அச்சடிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கிறிஸ்துவினுடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். இந்த உலகத்திலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மாத்திரம் 1600க்கும் அதிகமான பாஷைகள் இருக்கு. உலகம் முழுவதும் 6000 பாஷைகள் பேசப்படுகிறது. அப்போ அவ்வளோ பாஷைகள், எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய வார்த்தை போய் சேரணும் என்கிறதற்காக ஆண்டவர் அவருடைய வேதத்தை மொழிபெயர்த்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1700க்கும் அதிகமான பாஷைகளில் கிறிஸ்துவனுடைய வேத புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட வேதமாயிருந்தால் ஒரு மாநிலத்தோடு நின்று போயிருக்கும், ஒரு தேசத்தோடு நின்று போயிருக்கும். ஆனால் இத்தனை மொழிகள் பேசுகிற இன ஜனங்கள் வாசிக்கும்படி, அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த வேதத்தை உலகமெங்கிலும் அகிலமெங்கிலும் பரவ செய்கிறார் என்றால், இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, மாநிலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல. அவர் முழு உலகத்திற்கும் தேவனாக, இரட்சகராக இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரணும், எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லணும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த நல்ல வார்த்தை தான் நான் உங்கள் நடுவில் சொல்ல வந்திருக்கிறேன். ஆகவே நேரம் இருந்தால் ஒரு 15 நிமிடம் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போதும் இந்த இடத்துல நிற்கிற விஜய் அவர்கள் இந்த ஜெபத்தின்
ஆசீர்வாதத்திற்காய் ஆரம்ப ஜெபத்தை சுருக்கமாய் செய்வார்கள். அதற்கு பிறகு இந்த இடத்தில் நிற்கிற மாதவன் பாஸ்டர் அவர்கள் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஆண்டவரே கிருபை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் மூலமாய் கேட்டு இவர்கள் பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, தெருக்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், குணமடையட்டும், அவர்களை பாதுகாப்பீராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் நடத்தும். உங்கள் நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் நல்லவர். அவரை நோக்கி பார்த்தால் ஒரு நாள் உங்க முகம் வெட்கப்படாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மறுபடியும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்போதும் கர்த்தர் உலகமெங்கிலும் போய் என்னுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாய் இந்த பூமியில் பிறந்து இந்த பூமியில் வந்த நோக்கத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கம் ஒரு 3 காரணங்கள், அநேக காரணங்கள் இருந்தாலும் சுருக்கமாய் நான் ஒரு 3 காரணத்தை சொல்லுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது அவர் போதிக்கும்படியாய் வந்தார்.
ஒரு மனுஷன் இந்த பூமியில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படி வந்தார். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்து அவர் பேசின முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம மனம் திரும்பணும், பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், அநியாய அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பணும். அப்பந்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நல்ல வார்த்தையை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவர் கடந்து போய் பேசினார். இப்போ ஆண்டவர் போதிக்கிற போதகராகவே வந்தார். இப்போ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் தனக்கு தெரிஞ்ச மாதிரி தனக்கு பிடிச்ச மாதிரி இப்போல்லாம் இந்த தலைமுறைகள் ஃபுல்லாக சினிமாவை பார்த்துட்டே வாழுகிறோம், நாடகத்தை பார்த்துட்டே வாழுகிறோம். நாடகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் கொடுமை தான் அதிகமாக இருக்குது. சில நாடகத்தில் மாமியார் கொடுமைப்படுத்துவாங்க மருமகளை, சில நாடகத்தில் மருமக மாமியாரை கொடுமைப்படுத்துவாங்க, சில நாடகத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து மைனி சம்மந்தி எல்லாம் சேர்ந்து மருமகளை கொடுமைப்படுத்துவாங்க. இதை தான் நம்ம பார்த்துட்டு இதுதான் உலகம் போல அப்படியே நாம் நினைக்கிறோம். சினிமாவை பார்த்தீங்கன்னா சண்டை காட்சி இல்லாத, வெட்டுக்குத்து இல்லாத, கொலை இல்லாத, துப்பாக்கி குண்டு இல்லாத சினிமாவே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணும் போல. அதான் நிறைய அம்மாக்கள் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. சின்ன வயசுலேயே 1ஆம் கிளாஸுக்கு போச்சுலையே 2ஆம் கிளாஸுக்கு போச்சுலையே பிள்ளைகிட்ட சொல்லி விட்டுறது, எலே ஆமாம் அடி வாங்கிட்டு வரக்கூடாது, அடி கொடுத்துட்டு வரணும், ஆமாம் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்போ வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணும் போல அப்படிங்கிறது நிறைய பேருடைய இருதயத்தில் பதிந்த ஒன்று. ஆனால் இவ்வளோ பெரிய பூமியில் ஆண்டவர் நம்மை படைத்து வைத்திருக்கிறார் என்றால் நம்ம இஷ்டத்திற்கு நம்ம விருப்பத்திற்கு வாழும்படி அல்ல. அவர் எப்படி வாழ விரும்புகிறாரோ அப்படியே நாம் வாழுவோமே. ஆனால் இந்த பூமியில் நீங்களும் உங்கள் குடும்பமும் தலைமுறைகளும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வாசை. அதில் ஆசீர்வாதம் சும்மா வராது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும், இல்லை நம்ம அப்பா அம்மா நல்ல சொத்து சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை. சொத்து இருக்கிறதோ இல்லையோ, ஒரு தேவனுடைய சித்தத்தை அறிந்து புரிந்து பாவமான வாழ்க்கையை விட்டுட்டு விலகி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில் ஒரு சின்ன வீட்டில் வாடகைக்கு இருந்தாலே அந்த வீட்டார் ஓனர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் எத்தனை பேர் தங்குவிய வாடகைக்கு கேட்கும்போது சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், நாங்கள் எங்கள் 2 பிள்ளைகள் 4 பேர் தான். சரி, ஆனால் அதுக்கு பிறகு 4 பேர் எக்ஸ்ட்ரா அங்கே வந்து தங்க முடியாது. அதே போல் தான் வீடை சுத்தமாக வச்சுக்கணும். ஆமாம், ஜன்னல் கதவெல்லாம், ஆமாம் செவரெல்லாம் பிள்ளைகள் நாசம் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே கரெக்டாக வாடகை கொடுத்துடணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தால் தான் அந்த வீட்டில் வாழ முடியும். அதே போல் தான் இந்த பூமியில் எப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து தெரு தெருவாக பிரசங்கம் பண்ணினார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த வார்த்தைக்கு போவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நம்ம இந்த பூமியில் வாழும்போது யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. மாமியார் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும், மைனி சம்மந்தி மற்ற குடும்பத்திற்கும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உடன்பிறப்புகளுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, அநியாயத்தை விதைக்கிறவன், நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்காக விதைக்கப்படுகிறது. நன்மை செய்தால் அது நமக்காக விதைக்கப்படும், அந்த நன்மைக்குரிய பலன் நமக்கு வரும். தீமை செய்தால் தீமைக்குரிய பலனை நம்ம விதைக்கிறோம், அந்த தீமை நம்ம மேல நம்ம குடும்பத்தின் மேல கட்டாயம் வரும். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று ஆண்டவர் வேதத்தில் எச்சரிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அநியாயமாய் வாழுகிறதை பார்க்கிறோம். ஒரு தகப்பனை தன்னுடைய பிள்ளைகள் தாறுமாறாய் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். தாறுமாறாய் பேசுகிறாங்க, தூசணமாக பேசுகிறாங்க. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய் பிள்ளைகளுக்கு சண்டை பயங்கரமாக பேசுகிறாங்க. மகன் தாயை அடிக்கிறான்,
தகப்பன் அடிக்கிறான், தூசணமா பேசுறான், சில இடத்துல கொலையில போய் அந்த பிரச்சனைகள் முடிகிறது. நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்று சொல்லியே புரியாம வாழுகிறாங்க. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று சொல்லி, ஆகவே நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் அநியாயம் இருக்குமே ஆனால் விட்டு விலகுவோம். அது நிமித்தம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அதே போல இயேசு கிறிஸ்து 2வது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த காரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த அடுத்த காரியம், ஆண்டவர் இந்த பூமியில வந்து அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம், முதலாவது பிரசங்கிக்கும்படி வந்தார். 2வது வியாதி நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை, பிசாசினால பிடிக்கப்பட்ட ஜனங்களை, மாந்திரிக கட்டுகளில் வாழுகிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி இயேசு வந்தார். நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெருவில் நின்று இயேசு மையான தேவன் என்று சொல்லுகிற எனக்கு, ஒரு நாள் இயேசுவை அறியாதவனாக நான் வாழ்ந்தேன். இந்த பூமியில நான் இயேசுவை பின்பற்றாதவனாய் வாழ்ந்தேன். அந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தில் சேவனை வச்சிருந்தாங்க. பல இடங்களில் போய் பார்த்தோம், சேவன கட்டுகள் மாறலை. அதனால நாங்கள் பாதிக்கப்பட்டோம், நோய்வாய்ப்பட்டோம், மன உளைச்சலுக்கு ஆளானோம், சாகணும்னு விரும்பினோம், தற்கொலை எதிர்நோக்கி இருந்தோம், இப்படியெல்லாம் வாழ்ந்தோம். அப்போ ஒரு முறை எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்தாச்சு. ஒரு நபர் சொன்னார், கடைசியா ஜெபம் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜெபம்னா என்னதுன்னு தெரியாது, வேதனா என்னதுன்னு தெரியாது. அப்பந்தான் பக்கத்துல ஒரு நபர்கிட்ட சொன்ன, அவங்க வந்து ஜெபித்தாங்க எங்க வீட்டில். அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு இரவு ஒரு சொப்பனம் எங்க தாயாருக்கு வந்தது. என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்து ஒரு கருத்து உருவம் அப்படியே அதனுடைய பொருட்களை மூட்டை முடிச்ச கட்டிட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நிற்க. ஒரு ஆள் கேட்குறாங்க, என்ன இத்தனை வருஷம் அந்த வீட்டில் தானே இருந்த, என்ன கிளம்பிட்ட அப்படின்னு. அப்போ அது சொல்லுது, என்னதோ தெரில, நேரத்தில் இருந்து அந்த வீட்டில் ஒரு தீ எரியுது, அக்கினி எரியுது, என்னால் இருக்க முடியலை, நான் இருக்க மாட்டேன், இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு போச்சு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், அன்னைக்கு ஒரு நல்ல சொப்பனம் வரல. நேற்றைக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபித்துட்டு போனாங்க. இன்னைக்கு ஒரு நம்மளை விட்டே ஒரு கருத்த உருவம், ஒரு அசுத்தாவி போகிறத நம்ம பார்க்குறோன்னா, இயேசு மெய்யாகவே நம்மை காப்பாற்றுவார், ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார் என்று சொல்லி நம்ப ஆரம்பித்து போனோம். அன்றில் இருந்து படிப்படியாக அந்த சேவனையினுடைய வீரியம் குறைய ஆரம்பித்தது, விடுதலை வர ஆரம்பித்தது. ஆகவே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எங்கள் ஊரில் எல்லாரும் கேட்டாங்க, ஆமாம் கிறிஸ்தவனா போனிய, எத்தனை லட்ச ரூபா வாங்கின, பணம் வாங்கிட்டு மனம் மாறினியா, அரிசி வாங்கிட்டு மனம் மாறினியான்னு கேவலமாக பேசினாங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும், இயேசு எங்களுக்கு சுகத்தை தந்தார், நாங்கள் அவரை பின்பற்றுகிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது ஏராளமான அற்புதங்களை செய்தார். ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு புஸ்தகம் போட்டு எழுதி வைத்தால் இந்த உலகம் கொள்ளாத அவ்வளோ அற்புதத்தை அவர் அன்றைக்கு செய்தார். இன்றைக்கு திருச்சபை மூலமாக, எங்கள் மூலமாக ஜனங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் வைத்தியர்கள் பல இடங்களுக்கு போய் 60,000 ரூபா, ஒரு முறை 30,000 ரூபா, ஒரு முறை 15,000 ரூபா, இப்படி பல இடங்களில் செலவழித்து தனக்குள்ளாக இருந்த பிசாசின் போராட்டம் மாறாமல் எங்களிடத்தில் வந்தாங்க. இந்த பகுதியில் தான் ஒரு குடும்பம். அப்போ 2 முறை ஜெபித்து அனுப்பணும். அதில் இருந்து அந்த பிசாசினுடைய போராட்டம் அவங்களை விட்டு மாறி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும்படி வந்தார். 3வது எதற்காக வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னிக்கும்படியாய், பாவத்திற்காக ஒரு ஆடு மாடு பலி செலுத்துகிறது போல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த பூமியில வந்து நம்மளுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அந்த பாவத்தினால சாபம் வரும். சாபம் சும்மா விடாது. சாபத்தின் கூறு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இளம் வயதின் மரணத்தை அது கொண்டு வரும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கு இருந்த அதே வியாதி இப்போ பிள்ளைக்கு இருக்கு, பேர பிள்ளைக்கு இருக்கு. 3வது 4வது தலைமுறையை தாண்டி அந்த வியாதிகள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைய வியாதிகள் சாபத்தில் வருகிறது. குழந்தை பாக்கியத்தை அது தடை பண்ணுகிறது. சில
குடும்பத்தில் விவாகமே ஆகாது. 40 வயசு அதுக்கு மேலே தாண்டி இருக்கும், விவாக தடைகளை ஏற்படுத்தும். 20 வயசு 21 வயசுல திருமணம் முடிக்க வேண்டியவர்களுக்கு அமையாது. இந்த மாதிரி அநேக சாபங்கள். ஒருவேளை இந்த மாதிரியான ஏதாகில சாபத்தில் இருப்பீர்களானால், சாபத்தை மாற்றி பாவத்திற்கு மன்னிப்பை கொடுக்கிற ஒரு தேவன் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த பாவம் எப்படி மன்னிக்கப்படும் என்று சொன்னால், அற்புதம் செய்யக்கு இயேசு ஒரு தேவன் இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கவும் இயேசு தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபிப்பீர்கள் ஆனால் உங்க பாவத்தை அவர் மன்னிப்பார். ஆகவே எல்லா மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த பூமியில வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொன்னார் சீசர்களிடத்துல, நான் இந்த உலகத்தின் முடிவில் நான் மறுபடியும் இந்த பூமியில வருவேன் அப்படின்ட்டு. அப்போ சீசர்கள் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி சீசர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்துல கேட்டார்கள். அப்பந்தான் இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை, பல அடையாளத்தை சொன்னார். நேரம் இல்லாததுனால 5 நிமிஷத்துல முடிக்கணும். ஆகையினால ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன். இயேசு சீக்கிரம் இந்த பூமியில மறுபடியும் வரப்போகிறார். நீங்க நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் நமக்கு சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் வேதத்தையும் வாசித்து அதன்படி நடந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பாகிய ஞான ஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவன் உயிரோடு இருந்தால், இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரும்போது ஒரு நொடி பொழுதுல அந்த மனுஷன் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரக்கு முன்பதாக அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால், அவனுடைய ஆத்துமா கல்லறைகள் திறக்கப்பட்டு ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு இவண்ணமாய் பரலோகத்துக்கு போவான். இது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நடக்க போகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போனோம்னா இயேசு தான் மெய்யான வழியாய் இருக்கிறார். அவர் கொடுக்கிற ஞான ஸ்நானம், அவர் மூலமாய் பெற வேண்டிய அபிஷேகத்தை நம்ம பெறணும். இப்போ கடைசியா நம்ம பார்த்தா இந்த பூமியில ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்போம். கடைசி நாட்களில் வரக்கூடிய சம்பவிக்கிற ஒரு அடையாளத்தை குறித்து நாம் பார்ப்போம். என்ன அடையாளம்? இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி பார்த்தா, ஆண்டவருடைய வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான் தரித்திரர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படி செய்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இது கடைசி காலத்துல நடக்குமா? கடகடனி வாசிட்டு போனனால உங்களுக்கு தெரியாது, நிறுத்தி சொல்லுகிறேன். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபம் வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் அந்த மிருகத்திற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா நம்ம பிள்ளைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுப்போம். அந்த பொம்மைய பின்னாடி கீ கொடுத்தா அது கொஞ்ச நேரம் கொட்டடிக்கும், இல்லை கும்மி அடிக்கும், கொஞ்ச நேரம் ஓடும், இதுதான் செய்யும். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பொம்மை எப்படின்னா, மனுஷன் எப்படியோ அப்படி அந்த பொம்மைகள் தயாரிக்கப்படுகிறது. கடைசி காலத்துல சில சினிமா கூட அதை சார்ந்து எடுக்கிறான். மனுஷன் ரோபோ, அந்த ரோபோக்கு மனுஷனை போல ஆற்றல் கொடுக்கிறான். இன்னைக்கு ஏன் நாம உலகத்தை ஆளுகிறோம் அப்படின்னா, எந்த ஜீவராசிக்கும் இல்லாத அறிவு ஞானத்தை கர்த்தர் நமக்கே தந்திருக்கிறார். ஆகையினாலதான் நாம இந்த பூமியை ஆளுகிறோம். ஆனால் இப்போ மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொம்மைக்கு AI டெக்னாலஜி மூலமாக ஒரு செயற்கை நுண்ணறிவை ஏற்படுத்தி அதை ஒரு பொம்மைக்கு, அதாவது ரோபோக்கு கொடுத்து, அது மனுஷனை போல பேச, மனுஷனை போல செயல்பட, மனுஷனை போல சிந்திக்க, எல்லாம் அதற்கு சத்துவம் கொடுக்கப்படும் என்று இந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. இன்றைக்கு நம்ம தலைமுறையில் அது நிறைவேறுகிறது. நீங்க AI டெக்னாலஜியை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேற்றைக்கு உள்ள, அதாவது போன வாரத்தினுடைய நியூஸ் என்ன அப்படின்னா, AI டெக்னாலஜியை நுப்பாட்டுங்க,
அதை டெவலப் பண்ணாதுங்க, அது மனுஷனுக்கே ஆபத்து என்று சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அப்போதான் ஒரு அறிக்கை சொல்லுகிறது, அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, அதை நம்ம தடை பண்ண முடியாது, அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, அது பேசுமா, அது தன்னை வணங்க வைக்குமா. இன்னைக்கு நாம ஒவ்வொரு கடவுளை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள், இந்துக்கள் முஸ்லிம்கள் அவரவருடைய தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். சில நேரம் நமக்கு என்ன தோணுமோ அந்த தெய்வத்தை ஆராதிப்போம். அந்த மாதிரியா இந்த பூமியில மத சுதந்திரத்துல நம்ம வாழுகிறோம். ஆனா இந்த பொம்மைகள் ஒரு காலத்துல பயங்கரமா டெவலப் ஆகி ராஜாக்களை விட கொடூரமாய் மனுஷனை ஆளுகை செய்கிற இடத்திற்கு அது வரும். என்னதான் நீ தேவனாய் ஆராதிக்கணும், வணங்கணும், அப்படி வணங்காட்டா நீ கொலை செய்யப்படுவா என்கிற இடத்திற்கு வருமா? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கண்டுபிடித்தவரே சொல்றாரு, இனி எங்க கையை மிஞ்சி போகுது. நேற்றுக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, அந்த ஏஐ டெக்னாலஜி தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுகுதான். ஒரு காலத்துல மனுஷன் அதை உருவாக்கினா ஓரளவுக்கு, இப்போ மனுஷன் உருவாக்காட்டாலும் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுகிறதா அந்த ஏஐ டெக்னாலஜி. அவ்வளோ ஒரு கொடூரமான காலகட்டத்திற்குள்ளாய் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆகவே இயேசு வருகிறார் என்கிறதற்கு அநேக அடையாளம் வேதத்துல சொல்லியிருக்கிறது. இந்த ஒன்னே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு மனுஷன் ஏஐ டெக்னாலஜி மூலமாய் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரை தான் வேலை. அப்போ வேலையை முடிக்க அவன் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணும்போது அது சொல்லியிருக்கு, வேலை முடியலை, வேலை பாரு அப்படின்னு. அவன் சொன்னான், வேலை என்னைக்கு தான் முடியும், செத்தன்னைக்கு தான் முடியும், அதனால் என் டைம் முடிஞ்சிட்டு நான் வீட்டுக்கு போகாண்டாமா, என் குடும்பத்தை பார்க்காண்டாமா அப்படின்னு அதோட பேசியிருக்கிறான். அது சொல்லியிருக்கு, நீ என் பேச்சை கேட்கணும், வேலை செய், டைம் தான் முடிஞ்சிருக்கு, வேலை முடியலை, வேலை செய் அப்படின்னு மிரட்டியிருக்கு. அவன் சொன்னான், உன்னால் ஆனதை பாரு அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ண போயிருக்கான். அது சொல்லியிருக்கு, நீ வேலை செய்யலைன்னா உன்னுடைய ரகசியத்தை எல்லாம் உன் மனைவிக்கு அனுப்புவேன், உன் ஓனருக்கு அனுப்புவேன். இன்னைக்கு எல்லாரும் ரகசியத்தை எங்கே தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா செல்ஃபோனில் தான் வச்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் அனுப்புவேன், உன் ஃபோட்டோவை அனுப்புவேன், தப்பாக எடிட் பண்ணி அனுப்புவேன்னு மிரட்டி இருக்கு. கடைசியில் அந்த மனுஷன் 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறான். இதுதான் அந்த காலத்தினுடைய நிலைமை. ஆகவே இயேசு சீக்கிரமாய் வருகிறார். மனம் திரும்புவோம். இயேசுவே மெய்யான தேவன். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல ஏதாகிலும் வியாதியோடு, பிசாசின் போராட்டத்தோடு, தரித்திரத்தோடு இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி நீங்க கேளுங்க. உங்க பிள்ளைகளுக்காக கேளுங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். அன்பு தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த பகுதியில இந்நேரம் வரையிலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்திருக்கிறேன் ஐயா. நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். ஏசுமையான தேவம், அவர்தான் பாவத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகள் மேலே இருக்கிற பாவம் மன்னிக்கப்படட்டும், சாபம் மன்னிக்கப்படட்டும். சாபத்தினால வரக்கூடிய பயங்கரமான வேதனைகள் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு நீங்கட்டும். வியாதிகள் சுகமாகட்டும் அப்பா. தரித்திரங்கள் மாறட்டும். செய்கிற வேலைகள் வாய்க்கட்டும். ஆண்டவரே, கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும். நஷ்டங்கள், கஷ்டங்கள், தோல்விகள் எல்லாம் மாறட்டும். கணவன் மனைவிக்குள்ளாய் சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்டும். பிள்ளைகளுக்குள்ளாய் அடிக்கடி வரக்கூடிய வியாதிகள் மாறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தூக்கத்தில் தூங்க விடாதபடி போராடுகிற பொல்லாத ஆவிகளை கட்டுகிறேன். கெட்ட சொப்பனங்கள் வந்து பிள்ளைகள் அடிக்கடி பயந்து முழிக்கிறதும், பெரிய ஆட்கள் நடுராத்திரி எழும்பி கலங்கி நிற்கிறதும், இந்த மாதிரியான பொல்லாத கிரியைகள் குடும்பத்தை விட்டு மாறுவதாக. சமாதானமான தூக்கத்தை, நல்ல நித்திரை ஆண்டவர் தாருங்க. இந்த தெருவை ஆசீர்வதிக்கிறோம். இந்த தெருவில் குடியிருக்கிறவர்களை மனதார வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க, மேன்மையாய் வைங்க. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. அந்த வேத புஸ்தகங்களிடத்தில் இருக்கிறது. இலவசமாக தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் எங்களிடத்துல வாங்கிக்கங்க. அதை சும்மா இருக்கும்போது வாசித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.